கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சங்கீதம் வந்து 77 சங்கீதங்கள் பார்த்துக்கிறோம். 78வது சங்கீதம். 78வது சங்கீதத்தில் என்ன அப்படின்னா, ஆசாப் எழுதிய மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். ஆசாப் வந்து எழுதுன போதக சங்கீதம்னு சொல்லி பார்க்குறோம். அவர் என்ன போதகம் பண்ணுறார் அப்படின்னா, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கிறார். என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்க, என் வாயின் வசனங்களும் உங்களுக்கு நினைச்சதை உங்களுக்கு செவிகளை வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியில சாங்க நான் இருந்து போதிக்க போகிறேன். அந்த போதகத்தை என்ன செய்யுங்க, நான் சொல்கிற வசனங்களை உங்கள் செவி கொடுத்து என்ன செய்யுங்க, அதை சாய்த்து கேளுங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, நான் வந்து இருக்கிறேன் என் வாயை வந்து நான் ஓமைகளால் திறப்பேன் அப்படிங்கிறார். ஓவமை பூர்வ காலத்து மறைப்பொருள்களை நான் செய்வேன் வெளிப்படுத்துவேங்கிறார். ஒவ்வொருமைன்னா ஒரு இது நடக்க போகிற காரியங்களை இது அப்படி நடந்துச்சு, இது இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறல, அது வந்து ஓவமை. அந்த ஓவமை என்னச்சுன்னா முன்னால் நமக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஓமைகளாக சொல்கிறது. ஏசப்பா கூட நம்ம பார்க்குறோம், சீசர்களுக்கு அநேக இதை ஓமைகளால் சொன்னதை பார்க்குறோன்னா அப்போ தான் அவங்களுக்கு என்ன செய்யும் புரியும், அது முன்னாடி நடப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. அதுக்காக ஓமைகளை என்ன செய்வதை சொல்ல போகிறேன். பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற பூர்வ காலத்து மறைப்பொருள்னா முற்பிதாக்கள் காலத்தில் என்ன நடந்துச்சு அந்த இதை நான் நினைச்சிறேன் உங்களுக்கு நான் ஒரு மறைப்பொருளை நினைச்சிறேன் நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து நினைச்சிடறோம், நாங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டு அறிஞ்சிருக்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் இடத்துலேருந்து நாங்களாம் அதை கேட்டு அறிஞ்சு அவங்க எங்களுக்கு கிடைச்சிறாங்க. எங்கள் பிதாக்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை வந்து பின்வரும் சந்திதான பிள்ளைகளுக்கு நாங்கள் நினைச்சோம் அதை மறைக்காதபடிக்கு கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் நாங்கள் நினைச்சோம் விவரிப்போங்கிறார். எப்படி முன்னால் நடந்ததை எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு போதிச்சாங்களோ அந்த போதகத்தை நாங்கள் எடுத்துக்கிறோன்னா எங்களுடைய பின்வரும் சந்ததிகளுக்கு விவரிப்பதற்காக நாங்கள் என்ன இதை போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க வந்து கர்த்தர் துதிகளையும் கர்த்தருடைய பலத்தையும் மறுச்ச அதிசயங்களையும் நிச்சயதும் நாங்கள் அவங்களுக்கு விவரித்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, யாக்கோபில் என்ன செஞ்சார், கர்த்தர் சாட்சியை ஏற்படுத்தினார். யாக்கோபு என்றால் இஸ்ரவேல். அந்த யாக்கோபில் என்ன செஞ்சார், சாட்சியை ஏற்படுத்தினார். இஸ்ரவேலில் என்ன செஞ்சார், வேதத்தை ஸ்தாபித்தாராம். யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி, யாக்கோபிலே சாட்சினா அவர் இஸ்ரவேலாக மாறுறதுக்கு முன்பாக யாக்கோபாக இருக்கும்போது அநேக சாட்சிகள் என்ன செய்கிறாரு, அதான் அந்த யாக்கோபாக இருக்கும்போது அதுகளை சாட்சிகளை ஏற்படுத்தி அவர் இஸ்ரவேலாக மாறின பிறகு என்னது வேதத்தை என்ன செய்கிறாரு, ஸ்தாபிக்கிறாரு. அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்கள் கட்டளையிட்டார். ஏன்னா யாக்கோபாக இருக்கும்போது குழந்தை இல்லை, திருமணம் முடியலை. இஸ்ரவேலாக மாறின பிறகு தான் என்ன செய்தது, திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் வந்திருக்கு. அதான் சொல்றாரு, தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு என்ன செஞ்சாராம், கட்டளையிட்டார். அவர் வந்து முன்னால் நடந்ததெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கும்போது சிறு பிள்ளைகள்லாம் என்ன செய்யும், தாத்தா பாட்டிக்கிட்டு அதிகமாக நெருங்கி என்ன செய்யும், எங்களுக்கு வந்து கதை சொல்லுங்க அப்படிங்கும். அப்போ அந்த தாத்தா பாட்டிகள் நினைச்சுவாங்க, முன்னோர்கள் காலத்தில் நடந்ததை கதைகளை நினைச்சுவாங்க, பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவாங்க. இதைத்தான் அப்படின்னு சொல்றாரு, தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கர்த்தர் நினைச்சிருந்தார், கட்டளையிட்டாரு. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை சொல்ல பிடிக்கும். இப்போ பின்வரும் சந்ததிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம், நமக்கு நம்ம பெற்றோர்கள் நம்ம தாத்தா பாட்டி போதிச்சிருப்பாங்க. அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்றாங்க, நம்ம அப்பா அம்மா என்ன செய்றாங்க, போதிப்பாங்க. அதுக்கு அடுத்த சந்ததிக்கு வரும்போது நம்ம என்ன செய்வோம், போதிப்போம். அப்படியே என்ன செய்தோம், இது பின்வரும் சந்ததிகளுக்கு நம்ம என்ன செய்வோம், விவரிக்கும் போது தான் முன்னால் இப்படிலாம் நடந்துச்சு, உலகம் அப்படியே உருவாக்கப்பட்டுச்சு, முன்னால் உள்ள காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சுங்கிறத என்ன செய்கிறோம் நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு என்ன செய்யும், நன்றாக புரிஞ்சுக்கிடும். இப்போ நம்ம குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலே என்ன செய்வோம், குடும்ப சரித்திரத்தில் நம்ம பிதாக்கள் காலத்தில் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ அதை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, அவங்க அறிஞ்சு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்றாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் எங்கள் புட்டனார் காலத்தில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களும் சொல்கிறாங்க. இதைத்தான் அவர் என்ன செய்றாரு, பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு அறிவிக்கிறது படிக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை என்ன வைத்து தேவனுடைய செயல்களை மறவாதபடிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். ஏன்னா முற்பிதாக்கள் காலத்தில் அவங்களுக்கு கதையாக கர்த்தரை பின்பற்றதுனால அவங்க இருக்கிறாங்க அழிஞ்சு போனதெல்லாம் பார்க்குறோம். அதே போல் நம்ம சந்ததி அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் நாங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நினைச்சணும், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்காமல் இருந்துடக்கூடாது. அதனால கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அடுத்துல தேவனுடைய செயல்கள் அவர் என்னென்ன செயல்களாக செஞ்சாரோ அதெல்லாம் நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக என்ன செய்யணும், அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணும், கர்த்தர் கை கொள்ள முடியாது சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த கற்பனையில என்ன செய்யணும், பிள்ளைகளை என்ன செய்யணும், கை கொள்ளணும். அதை அவங்க மறந்துடக்கூடாது. இதுக்காக தான் அவர் என்ன செய்யறார், இருதயத்தை செவ்வுப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் இருந்த முரட்டாட்டமும் களவும் உள்ள சந்ததியாராகிய
தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஏன்னா முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு சில கீழ்ப்படியாதபடி தங்கள் இச்சை கேட்ட போஜனத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, முரட்டாட்டம் பண்ணாங்க, கலகம் பண்ணினாங்க. இப்படியெல்லாம் அவங்க கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் என்ன செய்றாங்க? கலகங்களை பண்ணதுனால அவங்க என்ன செய்றாங்க? அந்த சந்ததி வச்சது அதில் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதேபோல் நம்முடைய சந்ததி என்ன செய்கிறது? அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவங்க என்ன செய்யணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தருடைய செயல்களை மறக்காத படிக்கும், அவர்கள் கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கும் என்ன செய்யணும்? இது வந்து நாங்கள் போதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது தான் இவங்க என்ன செய்ய முடியும்? நம்ம பிதாக்களுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அதை என்ன செய்வாங்க? கடைப்பிடிப்பாங்க. அதனால் அடுத்தபடியாக ஆயுதமடைந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர். இப்போ வந்து ஆயுதமடைந்த வில்வீரரான எப்ராயிம் பற்றினா ஒவ்வொரு 12 கோத்திரங்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டான்னு சொன்னோம். ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார் அப்படி சொல்லி ஒவ்வொரு ஒரு 12 கோத்திரங்கள் பார்த்தோம். அந்த கோத்திரத்தில் எப்ராயிம் கோத்திரம் உண்டு. எப்ராயிம் யார்? மனாசே. எப்ராயிம் யார்? யோசேப்புடைய பிள்ளைகள் இவங்க 2 பேரும். இவங்க என்ன செய்றாங்க? ஆயுதம் அணிந்த வில்வீரரான ஆயுதம்னா யுத்தத்துக்கு இணைச்சவங்க போகும்போது ஆயுதம் அணிஞ்சு தான் நினச்ச முடியும், போக முடியும். இப்போ இராணுவங்களை பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? ஆயுதங்களை அணிஞ்சு தான் என்ன செய்கிறாங்க? யுத்தத்துக்கு போகிறாங்க. அதே போல் ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளில் என்ன செஞ்சாங்களாம்? முதுகு காட்டிட்டாங்களாம். யுத்த நாளில் யுத்தம் பண்ணாத பிடிக்க என்ன செஞ்சுட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்களாம். அந்த முதுகு காட்டிட்டாங்களாம். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளலையாம். கை கொள்ளாத படிக்கும், கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிறதுக்கு சம்மதியாத படிக்கும், அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. அப்படி மறந்ததுனால அவங்க யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்ய முடியல? ஜெயத்தை எடுக்க முடியல. அதனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? முதுகு காட்டிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் அதே போல தான் நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன செய்கிறாரு? பிதாக்களுக்காக பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறாரு? போதிக்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக கர்த்தர் என்ன செஞ்சார்? கடலை இப்போ வந்து நம்ம எப்ராயிம் விலகி போனார்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு முதுகை காட்டினார்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? கடலை கடந்தாங்க. கடலை கடக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? ஜலத்தை என்ன கடலை கடக்கும்போது அந்த தண்ணி என்ன செய்யப்படும்? குவிலாக நின்றுச்சான். அந்த பக்கம் இந்த பக்கமும் குவிலாக தண்ணி என்ன செஞ்சு நின்றுச்சு. வழியில் என்ன செய்றாரு? நடுவில் வெட்டாந்திர கர்த்தர் உருவாக்குனாரு. அதில் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? நடந்து போனாங்க. அவங்கள பகல என்ன செஞ்சாரு? மேகத்தினாலும் ரா முழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அந்த ஜலத்தை கடந்து வர முடியாது கடலேருந்து கிருபை செஞ்சாராம். அப்படி இருந்தோம். அவர்கள் அடுத்த என்னன்னா அவர்கள் கண்மலைகளை பிளந்து குடிக்க தண்ணி வேணும். 6,00,000 புருஷர்கள் பார்க்கும்போது அடுத்த ஸ்திரீகளாம் நிறையா இருப்பாங்க. அப்போ எவ்வளோ இருக்குது தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. அதனால் என்ன செஞ்சார்? கண்மலை என்ன செஞ்சார்? பிளந்து கொடுத்தாரு. மகா ஆழத்திலேருந்து தண்ணீரை அவர்களுக்கு என்ன செஞ்சார்? குடிக்க கொடுத்தாரு. அவ்வளோ வரைக்கும் தண்ணி வரல. அதனால மகா ஆழத்துலேருந்து தண்ணீரை அவர்களுக்கு என்ன செஞ்சார்? குடிக்க கொடுத்தாரு. கண்மலையிலேருந்து நீரட்டவங்களே என்ன செஞ்சார்? புறப்பட பண்ணார். கண்மலைனா பாறை, அங்கேருந்து இருந்த நீரட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை என்ன செஞ்சார்? ஒரு நதி போல் என்ன செஞ்சார்? ஓடி வரபடி செய்தார். அப்படி ஓடினா தானே ஜனங்கள் குடிக்க முடியும். அதனால் தண்ணீர் ஒரு நதி போல் என்ன செஞ்சாராம்? ஓடி வரும்படி செய்தாராம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? பாவம் செய்து வறண்ட வெளியில் உன்னதமானவருக்கு என்ன செஞ்சாங்களாம்? கோபம் பட்டினாங்களாம். இப்படி இஸ்ரேல் ஜனங்களை கடலில் என்ன செஞ்சார்? பிளந்து வழிவிட்டு அவங்கள சில வட்டாரத்தில் நடந்து போனது போல் போயிருக்கிறாங்க. ஜலங்கள் அப்படியே குவிஞ்சு நிற்கிது. ஜலங்கள்னா தண்ணி. அதெல்லாம் அவங்க பார்க்க தான் செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கஷ்டப்போது கண்மலையை என்ன செஞ்சிட்டாரு? ஒரு நீராட்டமாக புறப்படப்படி அதை தண்ணீரை குடிக்க வச்சுக்கிறாரு. நதி போல் ஓடி வர வச்சு குடிக்க வச்சுக்கிறாரு. இப்படிலாம் செஞ்சாலும் அந்த இதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? ஜனங்கள் மறந்து அவர்கள் பின்னும் கற்றுக்கூடமாக பாவம் செஞ்சு வறண்ட வெளியில் உன்னதமானவருக்கு நினைச்சாங்க கோபம் மூட்டினாங்களாம். தங்கள் இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனே வேறு என்ன செஞ்சாங்களாம்? பரீட்சையும் பார்த்தாங்களாம். இச்சை கேட்ட போஜனம் எகிப்துலேருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? நல்ல கறிகள் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசத்தை விட்டு அவங்க வந்து அந்த எகிப்தை விட்டு கடந்து கானானுக்கு வரும்போது கத்தறிஞர் மன்னாவினால் அவங்கள போஷித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு நல்ல கறியெல்லாம் நல்லா தின்னுட்டு வந்ததுனால அவங்களுக்கு என்ன செய்றாங்க? அந்த கறி மேலே ஆசை வந்துட்டு. அதனால் அவங்க இச்சை கேட்ட போஜனத்தை என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. கேட்டு தங்கள் இதயத்தில் என்ன செய்றாங்க? தேவனை என்ன செஞ்சாங்க? பறித்து பார்த்தாங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் எகிப்தில் இருந்தால் கூட தேவையில்ல, அங்கே நாங்கள் நினச்சதோம் எங்களுக்கு நல்ல கறியெல்லாம் கிடச்சிது, இங்கே வந்து எங்களுக்கு என்னமே சில ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க? கற்றுக்க என்ன செய்கிறாங்க? கோவப்பட்டுனாங்க. இப்படி தங்கள் இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு தங்கள் இதயத்தில் என்ன செஞ்சாங்க?
தேவனை பரிசை பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்திரத்தில் என்ன செஞ்சார்? போஜன பந்தி என்ன செஞ்சார்? ஆயத்தப்படுத்த கூடுமாங்கிறார். இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் அடித்தது புறப்பட்டு நதிகளாக போடுது. கர்த்தர் கண்மலையை அடித்த உடனே அது எரிச்சது, தண்ணி புறப்பட்டு நதிகளாக இருந்துச்சு தான் புரண்டு வந்துச்சான். அவர் அப்பத்தை கொடுக்கக்கூடுமா, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி ஜனங்கள் நினைச்சிருக்காங்க, முரட்டாட்டம் பிடிச்சிருக்காங்க, இச்சித்திருக்கிறாங்க, தேவனை பரிசையை பார்த்துருக்காங்க. அப்படி கண்மலையை அடித்ததினால் தண்ணி புறப்பட்டு நதிகளாக புரண்டு வந்துச்சு. அவர் அப்பத்தை கொடுக்கக்கூடுமா, தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தண்ணி கொடுத்துட்டாரு கண்மலை பிளந்து. ஆனால் இது அவளுக்கு மாம்சத்தை அங்காரத்தெல்லாம் ஒரு ஆள் அடிச்சு முடியும், அவளுக்கு கொடுக்கக்கூடுமா அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க. தேவனை பரிசையை பார்க்குறாங்க. அப்படி பரிச்சை பார்த்ததுனால கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்றாரு? அதை கேட்டு கோபம் கொண்டார். அவங்க பரிச்சை பார்த்த நிமித்தம் கர்த்தர் அதை கேட்டு என்ன செஞ்சார்? கோபம் கொண்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் என்ன செஞ்சாங்க? தேவனை என்ன செய்யல? விசுவாசிக்கலையாம். அவரோட ரட்சிப்பை என்ன செய்யல? அவங்க நம்பாமல் போயிட்டாங்க. கர்த்தரை விசுவாசிக்கல, அவர் நம்பாமல் போயிட்டாங்க. அதனால் யாக்கோவுக்கு விரோதமாக என்னச்சது? அக்கினி என்னச்சுதான்? பற்றி எரிஞ்சிச்சான். இஸ்ரேலுக்கு விரோதமாக கோபம் அடித்தான். யாக்கோவாக இருக்கும்போது அக்கினி பற்றி எரிஞ்சிருக்கு. இஸ்ரேலாக மாறின பிறகு கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் எடுத்து மூண்டுச்சுன்னா ஜனங்கள் அவரை பரிசையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அடுத்தபடியாக பார்க்குறோம், அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிடுறார். மேகம் என்னச்சது? உயரமாக இருக்குது, கீழே இல்லை. அந்த மேகத்துக்கு கர்த்தர் நினைச்சுறாரு, கட்டளையிட்டோன்னே அது என்ன சரி? வானத்தின் கதவுகளை திறந்து, ஏன்னா வானம் ஃபுல்லாக மூடப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவே அவர்களுக்கு நினைச்சுறாரா? ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணார். சில ஜனங்களுக்கு மன்னாவை அடிச்சிறார், வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்து வானத்தில் உள்ள தானியத்தை சில ஜனங்கள் நினைச்சுறாங்க, புசித்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனம் ஒற்றுமையோடு நினைச்சலாம் இருக்கலாம். ஆனால் இவங்க நினைச்சுறாங்கன்னா, தூதர்கள் அப்பத்தே மனுஷன் நினைச்சார், மன்னாவே அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்கப்பட்டிருக்காரு, வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. தூதர்கள் அப்பத்தே மனுஷன் சாப்பிட்டாங்க. அப்போ தூதர்கள் என்ன செய்கிறாங்க? மன்னா தான் தூதர்களுக்கு சாப்பாடாக இருந்திருக்கு. அதனால் தூதர்கள் அப்போத்தே மனுஷன் என்ன செய்கிறாங்க? சாப்பிட்ருக்காங்க. அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாக என்ன செஞ்சார்? அனுப்பினார்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆகாசத்தில் என்ன செஞ்சுறாரு? கீழ்காட்டு என்ன செய்கிறார்? வர பண்ணார். தம்முடைய வல்லமையினால் என்ன செய்கிறாரு? தென்றலையும் வீசிச்சதாராம். ஆகாசத்தினால கீழ்காட்டில் வீச பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் என்ன செய்கிறார்? வீச செய்து மாம்சத்தை என்ன செய்கிறார்? ஒரு தூளத்தனையாகும் மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுல பறவைகளை கடற்கரை மணலத்தினாகவும் என்ன செஞ்சார்? கர்த்தர் வசிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களில் சுற்றிலும் என்ன செஞ்சாரோ? கர்த்தர் இறங்க பண்ணாராம். அவர்கள் புசித்து என்ன செய்கிறாங்க? திருப்தி அடைந்திருக்கிறாங்க. அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு என்ன செஞ்சார்? கர்த்தர் அவர் என்ன எச்சோட கேட்டாங்களோ அதை கர்த்தர் என்ன செஞ்சாரோ? அவங்களுக்கு கொடுத்தாராம். அவர்கள் தங்கள் இச்சையை என்ன செய்யலாம்? வெறுக்கல. அப்படி கர்த்தர் எல்லாம் கொடுத்தோம் இல்லை உதவி செஞ்சோம், கர்த்தர் அவங்க தங்கள் இச்சையை என்ன செய்யல? அவங்க இன்னும் வெறுக்கலை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் நினைச்சுதான் இருக்கிறதாம். போஜனம் அவர்கள் வாயில் இருக்கிறதாம். தேவகோபம் அவர்கள் மேல் நினைச்சுதான் எலும்பி. தேவகோபம் இப்போ இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு புசிக்கிறாங்களோ அவங்களுக்காக நினைச்சது கடுகோபம் மேல் எலும்பி அவர்களில் கொழுசத்துக்களை அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் என்ன செஞ்சார்? விசேஷத்தவர்களை என்ன செஞ்சிட்டாரு? படைய பண்ணாராம். இவையெல்லாம் நடந்தோம். அவர் செய்த அதிசயங்களையும் அவர் நம்பாமல் பின்னும் அவர் என்ன செய்கிறாரு? அவர் அவர் இவெல்லாம் நடந்தோ அவர்கள் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாதபடிக்கு பின்னும் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக ஆதிலும் அவர்கள் நாட்களை விருதவாயிலும் அவர் வருஷங்களை பயங்கரத்திலும் கர்த்தர் செஞ்சுட்டார், கழிய பண்ணிட்டார். கீழ்ப்படியிலெல்லாம் அதனால் கர்த்தவங்களோட கைவிட்டுட்டார். அதனால் அடுத்தபடியாக அவர்கள் என்ன செஞ்சுறாங்கன்னா, தேவகோபம் அவர்களும் நினச்சிதான் மூண்டுச்சான். ஆனாலும் தங்கள் நாட்களை விருதாயிலும் வருஷங்களே பயங்கரத்திலும் கழிய பண்ணிட்டார். அவர்களை அவர் கொல்லும்போது, ஏன்னா இவ்வளவோ நடந்தும் இன்னும் இசை கேட்ட போஜனத்தை கேட்டு எல்லாம் முறுமுறுத்து கர்த்தர் கோபம் மூட்டுனதுனால கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அவர்களை கொலை செய்யறதுக்கு தேடிட்டார். அதனால் கொல்லும்போது அவரை குறித்து என்ன செய்கிறாங்க? அவங்க விசாரித்து அவர்கள் திரும்பி தேவனை என்ன செய்கிறாங்க? அதையெல்லாம் தேடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் இவங்க என்ன செய்றாங்க? தன்னை அறியாதபடிக்கு இருந்து அவருக்கு ஒரு மாதிரி முறுமுறுத்தாங்க. இப்போ அவரை பற்றி அறிஞ்சிட்டாங்க. அறிஞ்ச உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, திரும்ப தேவனை தேடி என்ன செய்கிறாங்க? அதிகாலையுமே என்ன செய்கிறாங்க? கர்த்தரை தேடி வராங்க. தேவன் தான் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமானவருக்கு தேவன் தங்கள் மீட்பர் என்றும்
நினைவு கூர்ந்தாலாம். தேவன் தங்கள் கண்மலை என்று சொல்கிறாங்க, உன்னதமான தேவன் என்றும் நினைச்சாங்க. இப்போ அவங்க நினைச்சாங்க ஜனங்கள் நினைவு கூர்ந்துட்டாங்க. ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் நினைச்சாங்க, அவங்களுக்கு இச்சம் பேசி தங்கள் நாயினால் அவரிடத்துல பொய் சொன்னாங்களாம். முதலாவது என்ன செய்கிறாங்க, இச்சை கேட்ட போச்சனை கேட்டு அவரை கோவப்படுத்தினாங்க. இப்போ அதுக்கப்புறம் எடுத்துறாங்க, அவங்கள கொலை செய்ய வகை தேடினதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவங்க விசாரித்து அவரிடத்துல என்ன செய்கிறாங்க, மனம் திரும்பினாங்க. அப்படி மனம் திரும்பி என்ன செய்கிறாங்க, தேவனை என்ன செஞ்சாங்க, அதிகாலமே என்ன செஞ்சாங்க, தேட ஆரம்பித்தாங்க. தேடினது மாத்திரமில்ல, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் என்ன செஞ்சாங்க, நினைவு கூறுறதை நம்ம பார்க்குறோம். அவர்கள் தங்கள் தேவனை நினைச்சாங்க, கண்மலையாக நினச்சிட்டாங்க. தேவன் ஒரு மீட்பர் என்றும் நினைச்சாங்க, நினைவு கூறுறதை பார்க்குறோம். ஆனாலும் அவர்கள் தங்கள் நினைச்சாங்க, தங்கள் வாயினாலும் அவருக்கு நினைச்சாங்க இஷ்டாக்கம் பேசி தங்கள் நாள் அவரிடத்துல நினைச்சாங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நடந்தும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் நினைவு கூர்ந்துருக்காங்க அழிக்கப்படும் போது. அந்த சூழ்நிலையில் திரும்ப என்ன செய்கிறாங்க, அவள் வாயினால் என்ன செஞ்சுட்டாங்க, கர்த்தருக்கு இச்சகம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அற்புதங்கள் நடையில நடந்தும் திரும்ப நினைச்சாங்க இச்சகம் பேசி அவர்களை என்ன செய்கிறாங்க, அவரிடத்துல பொய் சொல்ல ஆரம்பித்தனால அவருடைய இருதயம் என்ன செய்யுது, அவரிடத்துல நிலைவரப்படலையாம். இருதயம் நிலைவரப்படலையாம். அவருடைய உடன்படிக்கையை அவர்கள் என்ன செய்து உண்மையாக இருக்கவில்லை. கர்த்தருடைய இருதயம் அவரிடத்துல நிலைவரப்படலை. அவருடைய உடன்படிக்கையும் என்ன செய்து உண்மையாக இருக்கலையாம். அவரோ அவர்களை என்ன செய்றாரு, அழிக்காதபடிக்கு இரக்கம் உள்ளவர்களாக என்ன செஞ்சார், அவர்கள் அக்கிரமத்தை மன்னிச்சாராம். கொலை செய்ய ஆரம்பித்தார். அதை வைத்து என்ன செஞ்சாங்க, நினைவு கூர்ந்து மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பினது காணல, திரும்பவும் என்ன செய்கிறாங்க, தங்கள் வாயினால் என்ன செய்கிறாங்க, இச்சகம் பேசி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொய் சொல்ல ஆரம்பித்தனால அவர்கள் இருதயம் என்ன செய்யலை, கர்த்தரிடத்துல ஒரு நிலை வரப்படாதபடிக்கு ஆயிட்டு. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையை என்ன செய்யலை இல்லை. அவரோ அவர்களை என்ன செய்யப்படி இந்த சமயத்தில் அழிக்காதபடிக்கு இரக்கம் உள்ளவர்களாக என்ன செஞ்சார், அவர்கள் அக்கிரமத்தை என்ன செஞ்சாராம், மன்னித்தாராம். இரக்கமுள்ளவர்களாக இருந்து அக்கிரமத்தை மன்னிச்சிருக்காரு. அவர் தமது உக்கிரம் முழுவதும் என்ன செய்ய எழுப்பாதபடிக்கு அநேக தரம் என்ன செய்ய தமது கோபத்தை விட்டு விளக்குறாராம். எவ்வளவோ மக்கள் எவ்வளோலாம் பாவம் செஞ்சாலும் அவங்களை என்ன செய்ய முடியாது, உக்கிர கோபத்தை எழுப்பாதபடிக்கு கர்த்தர்கள் என்ன செஞ்சார், கோபத்தை விட்டு விளக்குனாராம். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் ஆகிற காற்றுன்னு நினைப்பு. ஏன்னா அவங்க மாம்சம் தானே, அதனால் ஒரு காற்று எப்படி அடித்தா திரும்பி வராதோ அதே போல் அவங்க மாம்சமாக இருக்கனால திரும்பி வர மாட்டாங்க அப்படிங்கிறத வச்சு கர்த்தர் நினைச்சாராம், நினைவு கூர்ந்தாராம். ஆனால் எத்தனையோ தரமாக என்ன செய்கிறாங்க, வனாந்திரத்தில் கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்களாம், கோபம் போட்டுனாங்களாம். அவாந்தர வழியில் கர்த்தர் என்ன செஞ்சாங்களாம், விசனப்படுத்தினாங்களாம். அவர்கள் திரும்பி தேவனை என்ன செய்கிறாங்க, திரும்பவும் அடிச்சுறாங்க, தேவனை பறித்து பார்க்குறாங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்கிறாங்க, மட்டுப்படுத்துகிறாங்க. அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்துருக்கு விலைக்கு மீட்ட நாளையும் கூட நினச்சிட்டாங்களாம். நினைவுபட்ட கர்த்தர் இவ்வளவு விடுவிச்சோம், அற்புதங்கள் செஞ்சோம், இன்னும் கர்த்தரை பறித்து என்ன செஞ்சுறாங்க, கர்த்தருடைய கரத்தையும் அவருடைய சத்துருகளுக்கு விலைக்கு மீட்டதையும் கூட என்ன செய்கிறாங்க, நினையாமல் போயிட்டாங்களாம். அவர் எகிப்தில் தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியில் தம்முடைய அற்புதங்களையும் செய்கிறார். எகிப்தில் நினைச்சாரு, அடையாளங்களை செய்கிறாரு. சோவான் வெளியில் நினைச்சாரு, அற்புதங்களை செய்கிறாரு. அவருடைய நதிகளை நினைச்சது இரத்தமாக மாற்றார். கர்த்தர் நதிகளை இரத்தமாக மாற்றாரு. ஏன்னா எகிப்தில் நினைச்சாங்க, எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேலை நினைச்சாங்க கொடுமைப்படுத்தினால கர்த்தர் அங்கே எகிப்தில் நினைச்சாலே அடையாளங்கள் செய்கிறதுன்னு பார்க்குறோம், அநேக அற்புதங்கள் செய்கிறத பார்க்குறோம். அதில் தான் என்னது நதிகளை முதலாவது நினைச்சாரு, இரத்தமாக மாற்றுறாரு. அவருடைய ஆறுகளில் ஜலத்தை கூட என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல. நதி தான் ரத்தமாக மாறிச்சுன்னா ஆற்றில் உள்ள ஜலத்தையும் கூட என்ன செய்ய குடிக்கக்கூடாதபடிக்கு ரத்தமாக மாறிட்டான். அதனால் கர்த்தர் அவரை அடிக்கும்போது வண்டுகளை எடுத்தால் நினைச்சார், வண்டு சாதிகளை அனுப்புனாராம். வண்டு சாதிகளை அனுப்புனா அவர்கள் கெடுக்கும்படி தவளைகளையும் கர்த்தர் அனுப்புனார். ரத்தத்தை அனுப்புனார், தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்றினார், வண்டுகளை அனுப்புனார், தவளைகளை அனுப்புனார். அவருடைய விளைச்சல் எல்லாம் புழுக்களுக்கும் அவருடைய பிரயாசத்தின் பலனாலாம் என்ன செய்றாரு, வெட்டிகளுக்கு கூட என்ன செஞ்சாராம், கொடுத்தாராம். கண்மலையினால் அவர்களுடைய திராட்சை செடிகளையும் ஆலாங்கட்டிகளையும் அவருடைய அத்தி மரங்களையும் என்ன செஞ்சாராம், அழித்தாராம். அவருடைய மிருக ஜீவன்களை என்ன செஞ்சாரு, கல்மலைக்கு கொடுக்குறாரு. மிருக ஜீவன்களை கல்மலைக்கு கொடுக்குறாரு. அவர்களுடைய ஆடு மாடுகளை நினைச்சாரு, இடிகளுக்கும் நினைச்சாரு, ஒப்பு கொடுக்குறாரு. அப்படி இருந்தோம் தம்முடைய உக்கிரத்தையும் தம்முடைய மூர்க்கத்தையும் அவங்க என்ன செய்யலை, நினைக்கல.
நினையாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, இன்னும் அவங்க கர்த்தருக்கு கோபம் மூட்டுறாங்க. இப்படி இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்றாரு, அவருடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலைக்கு காவாதபடிக்கு அவர்கள் ஜீவனை கொள்ள நோய்க்கு ஒப்பு கொடுத்தாராம். ஏன்னா கர்த்தரோட உக்கிரமான கோபம், மூர்க்கம், சினம், உபத்திரவம், தீங்கு செய்யும் தூதர்களையும் என்ன செஞ்சார், கர்த்தர்களை அனுப்பிட்டாரு. ஆடு மாடுகளை இடிகளுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய மிருகங்களை கல்மலைக்கு ஒப்பு கொடுக்குறான்னு பார்த்துறோம். இப்படி எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, உக்கிர ஆடு மாடுகளையும் இடிக்க ஒப்பு கொடுத்து அழிச்சது மாத்திரமில்ல, அவருடைய கோபம், அவருடைய மூர்க்கம், அவருடைய சினம், அவருடைய உபத்திரத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் என்ன செஞ்சுட்டாரு, அந்த எகிப்திற்குள்ளே அனுப்புனாராம். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவருடைய ஆத்மாவை என்ன செய்றாரு, மரணத்துக்கு விலைக்கு காவாதபடிக்கு அவர்கள் ஜீவனை என்ன செய்றாரு, கொள்ள நோய்க்கு என்ன செஞ்சுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. இஸ்ரேல் ஜனங்களுடைய ஜீவனை கொள்ள நோய்க்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள்ல எகிப்து ஜனங்களை அடுத்தபடியாக எகிப்தில் என்ன செய்றாரு, தலைச்சங்கலங்களையும் என்ன செஞ்சுட்டாரு, அழித்து போட்டாரு. மிருக ஜீவனை கொன்றது மாத்திரமல்ல, கொள்ள நோய்க்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, எகிப்தில் உள்ள தலைச்சங்கள் மூத்த பிள்ளைகள் எல்லாம் ஆடு மாடு முதற்கொண்டு மனிதர்கள் முதற்கொண்டு தலை செவன்களெல்லாம் என்ன செஞ்சாரு, சங்கரித்தாராம். காமின் கூடாரத்தில் அவருடைய பலனில் முதற் பலனை யாவற்றையும் என்ன செஞ்சார், அழிச்சிட்டார். முதற் பலனையும் அழிச்சிட்டார். அடுத்தபடியாக தம்முடைய ஜனங்களை நினைச்சாரு, ஒரு ஆடுகளைப் போல நினைச்சாரு புறப்பட பண்ணினார். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து ஜனங்களை அழிச்சிட்டு அவங்கள ஒரு ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் நினைச்சாரு மந்தையை போல நினைச்சிருந்தாரு, கூட்டி கொண்டு சேர்த்தாராம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்கள் நினைச்சாரு பத்திரமாய் வழி நடத்தினாராம். அவர்கள் சத்துருக்களை கடல் நினைச்சது மூடி போட்டுச்சு. இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் பத்திரமாக வழிநடத்தி கொண்டு வர்றாரு. ஆனால் எகிப்தில் உள்ள அவருடைய சத்துருக்களை கடல் நினைச்சதான் மூடி போட்டுச்சான். அவருக்கு தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் என்ன செஞ்சார், அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் முகத்துக்கு முன்பாக ஜாதிகளை செஞ்சார், துரத்தி விட்டார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை ஒரு நூல் போட்டு பங்கிட்டு அவருடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை என்ன செஞ்சாராம், குடியேற்றினாராம். அப்படி இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனை பரீட்சை பார்க்குறாங்க, அவருக்கு கோபம் ஊட்டுறாங்க. அவர்கள் தன்னுடைய பிதாக்களை போல என்ன செய்கிறாங்க, கர்த்தரை பரீட்சை பார்க்குறத பார்க்குறோம். அதுக்கு என்ன நடந்துச்சு நாளை பார்ப்போம். கர்த்தர் தமது ஆசீர்வதிப்பாராக.